என்னம்மா சொல்ற? சின்ன பொண்ணு போய் ஸ்வேதாவை அடிச்சாளா? ஆமாப்பா, அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன் தங்கச்சி இந்தாதான் நிக்கா, அவள்கிட்டயே கேளு. உன் பொண்டாட்டி அவளை வாரியலால அடிச்சு வீட்டை விட்டு வெளில போ, இது ஏன் வீடுங்க. என்ன ஸ்வேதா, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்ணே, நம்ம அம்மா சொல்றது எல்லாம் உண்மைதான். மைனி என்னை கேட்க கூடாத கேள்வி அப்படி கேட்டாவனே. நானும் உனக்காண்டி எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்த்தேன். அப்புறம் கோவத்துல வாய் சண்டை ரொம்ப அதிகமாயி மைனி போய் வாரில எடுத்துட்டு வந்து, இது ஏன் வீடு, வீட்டை விட்டு வெளியில போ, இனிமே இந்த வீட்டுல எல்லா உரிமையும் எனக்கு தான் இருக்கு, நீ எதுக்கிட்டு இங்க இங்க ஓடி வர, உங்க அம்மைய பக்கத்துக்கு எதுக்கு ஓடி வர அப்படின்னு என்னை போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டாவனே. ஏம்மா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீ என்ன பாத்துட்டு சும்மாவா நின்ன? நான் என்னப்பா செய்ய, உனக்காண்டி பொறுத்து தானே ஆகணும். எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டு பொறுத்து பொறுத்து தான் போனேன் பாத்துக்க. ஸ்வேதாவையும் எதுவும் பேசாத வாயை மூடிட்டு இருந்து அவளையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு பேக்கலாம் தூக்கிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இனிமே இங்க வரவே மாட்டேன். இந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பிசாடி போயிட்டாப்பா. கட்டின புருஷன் கோயிலுக்கு போயிருக்கானு உனைய பத்தி யோசிக்கல, வயசான ஒத்தையில இருப்பாளேன்னு என்னைய பத்தி யோசிக்கல. அவ பாட்டுக்கு திப்பு திப்புன்னு கிளம்பி ஓடிட்டா அவ அம்மா வீட்டுக்கு. ச்சே, இந்த சின்ன பொண்ணு ஏன் இப்படி பண்றா? உனைய பத்தி கூட நினைக்காம பிசாட்டி போயிருக்கானமா? ஆமாப்பா, நான் ஒரு சொல்லு சொன்னேன், அவளை வாயில மண்ணு போட்டுதான் உட்காந்துருந்தேன். நான் என்னப்பா செய்ய, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே, உன் வாழ்க்கையும் பார்க்கணுமேனு அமைதியா இருந்தேன்ப்பா. என்னால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, உன் வாழ்க்கையில நான் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுன்னு கல்லு மாதிரி உட்காந்துருந்தேன். ஆமாண்ணே, மைனி ரொம்ப வீம்பு பண்ணாவோ, இப்படிலாம் இருப்பாவோன்னு நான் நினைச்சே பார்க்கல. இனிமே உங்க வீட்டுக்கு நான் வரவே மாட்டேனே. நான் என் புருஷன் என் பிள்ளை நான் அங்கேயே இருந்துக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டு பிறந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும். இவ்வளவும் பண்ணிருக்கா, எனக்கு ஒரு போன் கூட அடிக்கல. எனக்கு அப்பமே சந்தேகமா தான் இருந்துச்சு. அவ போன் அடிக்கலாம் என்னப்பா, நீயே போன் போட்டு பேசு. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, இனிமே உங்களுக்குள்ள நான் தலையிடவே மாட்டேன். அவளா என்ன செய்யறாளோ அதை செஞ்சுட்டு போட்டோம். இங்க இருக்க பிடிக்காம தானே அவன் அம்மா வீட்டுக்கு போனா, அங்கேயே இருக்கட்டும். அப்படி சொல்லாத ஹரி, என்ன இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி. என்னைனாலும் நீங்க சமாதானம் ஆயிக்கோங்க, பேசிக்கோங்க, வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஆனா அந்த ராட்சசி என் கிட்ட என் நிழல்ல கூட அவ நிக்க கூடாது, என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது, சொல்லிட்டேன். எம்மா, என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கு பிடிக்காததான் நான் என்னைக்காவது பண்ணிருக்கேனா? அவளே வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஸ்வேதா கிட்டையும் மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் அவளை ஏத்துக்கவே மாட்டேன், அவள்கிட்ட பேசவும் மாட்டேன். அவ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போட்டோம். அவ இஷ்டத்துக்கு தானே ஆடுறா, அப்படியே விட்டுருங்க. எங்களுக்காண்டி நீ ஒண்ணுமே செய்ய வேண்டானே, நீ உன் வாழ்க்கையை பாரு. இனிமே இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நான் போறேன். இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் நான் இருந்தேனே, இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். என்ன ஸ்வேதா சொல்லிட்டு இருக்க? இது உன் வீடு, நம்ம அப்பா கட்டின வீடு. உனையும் இந்த வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்றதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? இதுக்காக தானே இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி மைனியும் நம்ம அண்ணனையும் பிரிச்சு அவனுக்கு வேற கல்யாணம் நல்ல சம்மதமா முடிச்சு வைக்கணும். எங்க அப்பா கட்டின வீட்லயே இருந்துகிட்டு என்னையே வெளில போங்களா, அவளை இனிமே எப்படி துரத்தி அடிக்கணும்னு நான் ஸ்கெட்ச் போடுறேன். என்ன இருந்தாலும் மைனி இப்படி சொல்லிருக்க கூடாதுனே. அவங்களே வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? இனிமே எப்படினே எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் அந்த வீட்டுக்கு வருவேன்? கண்ட கண்ட நாய் சொன்னதுக்காண்டி நீ எதுக்கிட்டே அழுது புலம்பிட்டு வருத்தப்பட்டு இருக்க? இது உன் வீடு, நீ எப்பனாலும் வரலாம் போகலாம், ஏன் இங்கேயே தங்கலாம். உன் புருஷனையும் கூட்டு வச்சு இங்கேயே நாளும் இரு. உனைய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த நாய்க்கும் உரிமை இல்ல. ஆமா ஸ்வேதா, நீ எதுக்கு இப்ப போட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல உனக்கும் உரிமை இருக்கு. அவ சொன்னதுக்காண்டி நீ வர மாட்டியா? அப்ப என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நீ கேட்டுட்டு இருந்துக்குவியா? அண்ணனே இவ்வளவு தூரத்துக்கு சொல்றாம்லடி, உனக்கு என்ன? இதுக்கு மேல உனக்கு என்ன டீ வேணும்? சரி, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசிட்டே இருக்காதுங்க, தலை வலிக்குது ரொம்ப. ச்சே, ஆபீஸ்க்கு போனாலும் அங்கேயும் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை. நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சுதான் கோயில் போயிட்டு வந்தேன். வந்த உடனே என் நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. எப்பா, நான் பெத்த மவனே அப்படி பேசாதப்பா. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே கட்டி வச்சேன். இந்த பிரச்சனையை பத்தி நினைக்காத. வா, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வேலைக்கு போ. சாப்பாடு வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். நீ சாப்பிடலன்னா அம்மா இப்படி சாப்பிடுவேன், எனக்கும் சாப்பாடு வேண்டாம். ஏம்மா, நீ வேற, நான் டென்ஷன்ல இருக்கேன். தயவு செய்து என்னை ஃப்ரீயா விடு. என்ன டீ அவன் உன் அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறான்? ஏமா, அவனே கோபத்துல இருக்கான், அவனை ஃப்ரீயாவே விட்டுரு. நான் தானே அந்த சிரிக்கி நாயை வீட்டை விட்டு வெளில போன அடிச்சு பத்தினேன். உங்க அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்ச ஏன் மேலால ஏறுவான்? தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணு. இது கூட உனக்கு சொல்லி தரணும். அந்த சின்ன பொண்ணு அவளை நம்ம வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டா. இப்படியே அண்ணனுக்கு பிடிக்காத மாதிரியே கொண்டு போ. அந்த சின்ன பொண்ணை நம்ம அண்ணன்கிட்ட நெருங்கவே விட்டுறாதமா. 2 பேரும் சண்டையாவே இருக்கட்டும். யாம்டி இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? சொல்றத கேளுமா. அண்ணனுக்கு அவன் மேல வெறுப்பாவே இருக்கட்டும். இன்னும் நிறைய வெறுப்பை ஏற்படுத்தி கொடுத்து அண்ணனுக்கு பிடிக்கலன்னு அவன் வாயாலேயே சொல்லி 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வேற நல்ல கல்யாணமா பண்ணி வைப்போம் அண்ணனுக்கு.
ஏட்டி புருஷன் பொண்டாட்டியே பிரிச்சா பாவம். பாவமா பாவம், பொல்லாத பாவம். லூசாமா நீ? சுத்த விவர கெட்டவளா இருக்க. அவளை என்னைக்கு நீ வீட்டுக்கு கூட்டு வந்தியோ நம்ம வீடே விளங்காம போச்சு. இனிமே நான் சொல்றதை அப்படியே பண்ணு. அண்ணன் வாயாலேயே இருந்தே சின்ன பொண்ணு வேண்டாம்னு சொல்ல வைக்கணும். எக்காரணத்தை கொண்டு ரெண்டு பேரையும் சேர்க்கிற மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாதுமா. அவளுக்கும் இன்னும் குழந்தை ஒன்றும் இல்லை, நல்லதா போச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுட்டு அண்ணனுக்கு குடும்பத்துக்கு லட்சணமான பொண்ணை, நல்ல பொண்ணா, ஆசைபாசமா இருக்க பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி எங்க அண்ணன் வாழ்க்கையை நான் நல்லா ஆக்கி வைக்கணும்னு நினைக்கேன். புரியுதா? என்ன முட்டி சொல்ற? அப்ப வேண்டாங்கியா? ஆமா, இனிமே அவன் நம்ம குடும்பத்துக்கு தேவை இல்ல. கூமுட்ட மாதிரி மறுபடி இதே கேள்வியை கேட்காம மண்டையில ஏத்து. சரிம் டி, எனக்கும் அதான் படுது. சூப்பர்மா, இதத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். அப்படியே இரு. நீயும் மாறிடாத, உன் மவனையும் மனசு மாற விட்டுறாத. ஆட்டும் டியா ஆட்டும், நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப நான் என் வீட்டுக்கு போறேன். வேலைலாம் அப்படியே கிடக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில ஆட்டு வரேன். உன் மவன் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அப்புறம் யோசிக்கலாம். சரி டி ஸ்வேதா, போயிட்டு வா. இன்னும் இந்த கார் கிளம்பிருக்கவே மாட்டா. காரு, காரு ரெடி ஆயிட்டியாடி? துளசி உள்ள வந்து இரு, ஒரு 10 மினிட்ஸ். நினைச்சேன் டைம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் கிளம்பாம இருக்கா. இன்னும் கிளம்பாம என்னடி பண்ற? கிளம்பிட்டேன்ப்பா, டிஃபன்ல சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். எப்பல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு சமையல் பண்ணி அவ தங்கச்சியை அனுப்பிச்சு விட்டுட்டு அவளுக்கு சோத்தை கட்டிட்டு இந்தா ரெடி ஆகி வந்து நிக்கா. என் வீட்டு மாடி 8 மணிக்கு தான் எந்திரிச்சு குளிச்சு அரக்க பறக்க இன்னும் கிளம்பாம நிக்குது. சோ, இந்த அம்மா வேற. அத்தையா துளசி, என்னைக்கு இவளுக்கு கூறு வரப்போதோ தெரியல. பொறுப்பு இல்லாம தான் இருக்கா. விடுங்க லட்சுமி அம்மா, அவளுக்கு கொஞ்ச நாள்ல பொறுப்பு வந்துடும். இப்பதானே ஜாப்க்கெல்லாம் வாரா, அப்படி போக போக அவளுக்கு பழகிரும். என்னம்மாப்பா, பொறுப்பு வரதுக்கு என்ன இன்னும் வயசா காணாது? ஏமா, காலையிலேயே ஆரம்பிச்சிடாத, நான் ரெடி ஆயிட்டேன். இந்த அடி இந்த பால் அந்த வடிவத்தை வீட்டுல கொடுத்துட்டு போயிரு. எம்மா, எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, நீ வேற. நீ போய் குடு. இந்த கிட்டு ஆச்சு போன் அடிச்சாவோ, அவ வீட்டு மாடு கண்ணின்னு போதான். ஒத்தையில இருந்து பாத்துக்க தெரியலன்னு என்னையும் கூப்பிட்டா ஓட்டி நான் போய் நிக்கணும். பாவம் அந்த மாடு நேத்து நைட்டு பூரா ஒரே கத்திக்கிட்டே தான் கிடந்திருக்கு போல. காலையிலேயே போன் அடிச்சா ஓட்டி நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். காரு, அதான் உங்க அம்மா அர்ஜென்ட்ங்கிறாங்கல்ல, நீ போய் கொடுத்துட்டு வா. நான் உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடுலாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன், நம்ம கிளம்பிடலாம். சரிதா, போயிட்டு வரேன். துளசி இரு, இப்ப வந்துடுறேன். போயிட்டு வா. ஏழை என்ன இங்கேயே உட்கார்ந்துருக்க? உங்க அக்கா வீட்டுக்கு போகணும், நல்லா குளிக்காம கொள்ளாம இப்படியே உட்கார்ந்துருக்க, கிளம்பலையா? ஏம்மா, என் ஃப்ரெண்டு வரேன்னா அவனை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகுறேன். அவன் தான் இன்னும் வர காணவே. நீ போய் குளி, வந்தா இருப்பான். சரிம்மா, போறேன். நீ இப்ப எங்க போற? பச்சை மிளகாவும் இஞ்சி இல்லப்பா, சூப்பு வைக்கணும். அதான் இந்த முக்கு கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வேணா போகவா? நான் சும்மா தானே இருக்கேன். வேணாம், நேத்தான் பாரின்ல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நீ கடைகளுக்கெல்லாம் போனேன்னா எவ்வளவு கண்ணு வச்சிருவாளுவோ. என்னம்மா கண்ணு வைக்க போறாங்க? இதுல என்ன இருக்கு? போயிட்டு வரேத்தா. வேணாம்ப்பா சக்தி. ஒவ்வொருத்தீங்களா வந்து பேசுவாளுவோ, என்ன சம்பளம், என்ன ஏது, எப்ப வந்த, என்ன ஏது, லொட்டே லோசுக்குன்னு ஒவ்வொருத்தங்களுக்கு பதில் சொல்லிட்டு நீ வர முடியாது. அதனால பேசாடி இரு, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நீ கிளம்பு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆட்டும் பாப்போம், போய் குளி. அசோக் வந்தானா ஹால்ல வெயிட் பண்ண சொல்லு. ஆட்டும். இவ்வளவு நாள் நம்மளும் இங்கதான் இருக்கோம், ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல. இந்த அசோக் பையன் பக்கத்து தெருல தான் இருக்கான். வந்து ஒரு நாள் எட்டி பார்த்தது கிடையாது. என் மாவன் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனா வாரானுவோம். கோடரி தைலத்தை கொடு, பாரின் சாக்லேட்டை கொடுன்னு. வடிவத்த என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணோம், இங்க வச்சுட்டு போயிடலாமா? வடிவத்த, பால் கொண்டு வந்திருக்கேன். ஐ, எனக்கு பிடிச்ச மாதிரி லைட்லாம் தொங்க விட்டுருக்காவோ. இந்த மாதிரி நம்ம வீட்லயும் தொங்க விடலாம்னு சொன்னா நம்ம அம்மா கேட்கவே மாட்டா. வடிவத்த, பால். வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. இவ்வளவு பெரிய வீட்டுல ஒருத்தர் கூடயே இல்ல. என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு? அசோக் வந்துட்டானோ? வெயிட் பண்ணடா, வந்துட்டேன். பால் கொண்டு வந்தேன். அங்க வச்சிருங்க. இந்த கார் போனா சீக்கிரம் வர மாட்டாளா? இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கா? டைம் ஆயிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு? கடவுளே, அச்சோ வெக்கமா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? அடி பாவி, இடி காரு. ஐயோ கடவுளே, காரு டைம் ஆயிட்டு இருக்குடி. எதுக்குடி இப்படி கத்துற? அம்மா, எதுக்கு நீ வந்ததுல இருந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க? அப்புறம் பெட்ல போய் படுக்கற, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்னடி? என்னாச்சு? அதுவா? அச்சோ, எப்படி சொல்றது? பிச்சிருவேன். இப்படிலாம் வெக்க பண்ணிட்டு இருந்தா. டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் சொல்லுடி. துளசி, நான் அந்த வடிவத்தை வீட்டுக்கு போனேனா? ஆமா போனேன். அங்க போய் தேடி தேடி பாக்குறேன், யாரையுமே காணோடி. கையில பால் வேற வச்சிருந்தனா, எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய வீட்டுல ஒரு செம்பு பாலை எங்க வைக்கணுமாடி தெரியல உனக்கு.
ஹே அது இல்லடி, பூனை ஏதாவது வந்து தட்டி விட்டுரும்ல, அதான் உள்ள கொண்டு போய் வைப்போமேனு நான் இப்படி சத்தம் கொடுத்துட்டே போனேன். சரி அப்புறம் அதுக்கப்புறம் எடி ஃப்ரெண்டு கூட பார்க்க மாட்டேன், அடி வாங்கிடுவேன். ஒழுங்கா சொல்லு. எப்படி சொல்லனே தெரியலடி. சரி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், பேக் எடுத்து கிளம்புவோம். ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஆஹா எனக்கு சொல்லியே ஆகணும், இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிரும். கடவுளே, ஊர் உலகத்துல 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கவளா சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு லூஸை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயையோ சொல்லவும் மாட்டுக்கா. சரிதான், வெக்கப்படாம சிரிக்காம இருடினா கேட்கவும் மாட்டேங்கிறா. சொல்றேன்டி சொல்றேன். அங்க போனேனா திரும்பவும் முதல்ல இருந்தா. ப்ளீஸ் டி இழுக்காம சொல்லு. அந்த வடிவத்தையோட மகன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க டி. நேத்து தான் அம்மா சொல்லிச்சு பாத்துக்க. சரி அதுக்கு என்ன இப்போ? நான் போன டைம்ல அவங்க குளிச்சிட்டு இருந்தாங்களா, நான் கூப்பிட்ட உடனே வேற யாரோ கூப்பிட்டாங்கன்னு நினைச்சிட்டு துண்டோட வந்துட்டாங்க டி. அதுவும் எப்படிங்கிற? அச்சச்சோ அப்படியா? அதுவும் எப்படிங்கிற? துண்டை கட்டிட்டு கூட ஒரு லேடி கட்டிக்கிட்டே வந்தாங்க. அடிப்பாவி, அப்ப பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துதான் உன் கண்ணு இப்படி பூத்து போயிருக்காடி. நான் ஒன்னும் பார்க்கல. அப்ப எதுக்கு இப்படி ஒரு மாதிரி சிரிச்சு சிரிச்சு குழஞ்சிட்டு வர? காரும் என்கிட்ட போய் சொல்லாத. சத்தியமோடி, காட் ப்ராமிஸ், நான் எதுவுமே பார்க்கல. ஆனா எனக்கு அவங்கள பார்த்த உடனே வெக்கமா வந்துருச்சு. ஏன்னே தெரியலடி, அதான் ஓடி வந்துட்டேன். நீ வெக்கப்பட்டுக்கிட்டே இரு, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். வந்து உன் மீதி கதையை கேட்கிறேன். ஆபீஸ்க்கு தான் நானும் கிளம்பிட்டேன்டி, வா சேர்ந்து போவோம். ஐயோ உன்னையும் சேர்த்து கூட்டு போகவா? இந்த கொடுமையை வீட்ல இருந்தே பார்க்க முடியல. ஆபீஸ்லயே வந்து இப்படி வெக்கப்பட்டுட்டே இருந்தா என்னடி செய்யறது? என்னால முடியாதுப்பா. உனக்கு நான் இன்னைக்கு லீவ் சொல்லிடுறேன், நீ வீட்லயே இரு. என்ன துளசி நீ இப்படி கலாய்க்கிற? என் ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணலாமா? சரிதான், இனிமே உன் தொல்லை தாங்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.